ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ் எப்பவும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. செல்வந்தன் ஒரு நல்ல படம். ஒரு எமோஷனலான சீனில் ஊன்னு கத்துறோம். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். பாட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மகேஷ் பாபு சாருக்காக இந்த பாட்டு பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் ஆடுவார், இப்படிலாம் கலக்குவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். தமிழில் இருக்கிற அழகு எந்த படம்னாலும் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank all the guests from the Tamil industry who have come here. Thank you so much, sir. Thank you so much for your welcome. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் கெரியர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சைமல்டேனியஸாக ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. சென்னை இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் படித்தேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. இட்ஸ் அ வெரி வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ. எங்கள் படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவி சி பிரசாத். தேங்க்யூ ஸோ மச் தேவி ஃபார் கிவிங் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். ஆந்திராவில் ஆடியோ பெரிய ஹிட்டாக இருக்குது. அண்ட் ஐம் ஷோர் த தமிழ் ஆடியன்ஸ் ஆல்சோ வில் என்ஜாய் த மியூசிக். எங்களோட டைரக்டர் சிவா காரு. செல்வந்தன் மாதிரி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ சார். எங்கள் டிஓபி மதி சார், அவர் சஜஸ்ட் பண்ணி தான் இந்த படம் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறோம். இது அவர் ஐடியா தான். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ் எப்பவும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க. செல்வந்தன் ஒரு நல்ல படம். இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்கன்ட்டு we are looking forward to it. Very very happy, very very proud moment. Once again sir, from all the guests from the Tamil industry, I'm really overwhelmed. Thank you for your welcome sir. Thank you so much. நான் அங்கே இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாம் இந்த செல்வந்தான் ஆடியோ லான்ச் என்ஜாய் பண்ணுறீங்க. மகேஷ் பாபு சார் தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு டைரக்ட் ரிலீஸ் பண்ணார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, டிஎஸ்பி சார் மியூசிக் இந்த படத்தில் ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்லை, அதை தாண்டி மியூசிக் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் இந்த படம் உங்கள் ஃபேமிலியோட தியேட்டரில் என்ஜாய் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். வணக்கம். கிரேட் பீப்புள் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை வந்து வெற்றியாக்கி தந்ததுக்கு எல்லாருக்குமே, தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எப்பவுமே வந்து டைட்டில்ஸு, அப்புறம் இன்ட்ரடக்ஷனு, அப்புறம் இன்டர்வெல்லு, அப்புறம் கிளைமேக்ஸு, அப்புறம் என் டைட்டில்ஸு இல்லையா, ஒரு ஆர்டர். ஸோ படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லணும்ல. ஸோ சிவா சார், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் எ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் பாட்டு பண்ணும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மகேஷ் பாபு சாருக்காக இந்த பாட்டு பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் ஆடுவார், இப்படிலாம் கலக்குவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கடைசியில் நம்ம ஃபிலிமில் பார்க்கும்போது அதை உண்மையாக்கி காட்டின எங்கள் கேமராமேன் மதி சாருக்கு. பாட்டு மட்டும் இல்லை, எவ்ரி சீன் மகேஷ் சாரை பார்த்துருங்க எப்படி இருக்காருன்னு. அவர் சும்மா ஒன்றுமே பண்ணாமல் அழகாக தான் இருப்பார், அது வேறு விஷயம். So Madhi sir did a great job, thank you sir. And Shruti Hassan, she also rocked. And now coming to superstar Prince Mahesh Babu. Thank you so much sir for giving me this wonderful opportunity. ஏன்னா நான் நிறைய வருஷமாக நிறைய படம் பண்ணியும் மகேஷ் பாபு சார் கூட நிறைய படம் பண்ண வேண்டியிருக்கும் அப்பப்போ. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தில் மிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. கடைசியில் நாங்கள் நீனோக்குன்னே படம் பண்ணோம். ஐ ரியலி லவ் தட் ஃபிலிம் அண்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ். தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸஸ். அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணது அவர் கூட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் செல்வந்தன் ஏன் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். டு மெயின்டைன் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் கேரக்டர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம் டு த எண்ட் ஆஃப் த ஃபிலிம், I think is a big task, and I think I think I can even call him like he's a master at handling a character's body language. You have done it beautifully sir. And அதுக்கப்புறம் I would like to thank விவேகா சார். என்னோட பல வெற்றிகளை வந்து விவேகா சார் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட். அது சிங்கமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், கந்தசாமியாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் அவர் வந்து எனக்கு எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு. அதே போல் இந்த செல்வந்தன் தமிழ் வெர்ஷன் பண்ணும்போது நான் விவேகா சார் தான் எல்லா பாட்டும் எழுதணும்னு அடம்பிடிச்சேன். ஸோ விவேகா சார் வந்து உட்காந்து அப்படியே ஒரிஜினலாக நீங்கள் தமிழ் பாட்டு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி வந்து எனக்கு லிப்ஸிங் கூட எழுதி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். Day and night he sat in my studio and finished that in a very short span of time he did it sir. So big round of applause to Viveka sir. செல்வந்தன் உண்மையாகவே அவர் பிறக்கும் போதுலேருந்தே செல்வந்தன் தான் அவர். எனக்கு ஒரு இந்த ஏஜ்லேருந்து தெரியும்.
அப்போது காலேஜ் முடித்த உடனே எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்று ஆரம்பித்தேன், நாயர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிவாஜி சார் வீட்டுக்கு எதிர் ரோடு, நீலகண்ட மெத்தா ஸ்ட்ரீட் நம்பர் 3, ரேலங்கி சார் வீட்டில் நாங்கள் அந்த ஆஃபீஸ் வச்சுருக்கோம். ஜஸ்ட் ஆப்போசிட் வீடு தான் கிருஷ்ணா சார் வீடு. இப்போ இவர் வருவார், நாங்கள் வந்து ஈவினிங்கில் அந்த 4 to 6 வந்து ஷட்டில் ஆடுவோம், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்கும். இவர் வந்து வேடி பார்த்துட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் இவர் ஆடுவார். ஏன் பையன் ரொம்ப அழகாக இருக்கானேன்னு அப்போ சொல்லியிருக்கோம், இந்த கிருஷ்ணா சார் பையன் தான் அதே மாதிரி இருக்குது லுக் எல்லாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் படித்து, இங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்து, அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா நிறைய அங்கே போயிட்டதுனால போயிட்டார். மற்றவங்களாம் ஒரு எமோஷனான சீனில் ஊன்னு கத்துறோம். ஆனால் மகேஷ் பாபு ஒரு லுக்கு போதும். அது அவருக்குள்ளேருந்து வந்ததா இல்லை அந்த டைரக்டர்ஸினுடைய பிகினிங் டேஸ் டைரக்டர்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் அது அவர் வாங்கிட்டாரான்னு தெரியல. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்னு படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 22 years பேக். அதில் சுகன்யா நான் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத்தனை படம் பண்ணியிருக்கேன்னா 110 மேலே. இந்த படமோட ஸ்பெஷாலிட்டி, ஒரு அழகன் மகேஷ் பாபுவோட அப்பா. ஸோ அவரோட அப்பா பண்ணுறது எனக்கு ஒரு ஸ்பெஷல், இன்னைக்கு ஒரு ப்ரிவிலேஜாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஹீஸ் அ சூப்பர் ஸ்டார், இஸ் சூப்பர் டேலண்டட், எவ்ரி திங் இஸ் சூப்பர் அபவுட் ஹிம். நிறைய பேர் தமிழ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் தமிழில் பண்ணுறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இருக்கிற ஆர்டிஸ்ட் ஒரு மல்டி ஸ்டாரர் மாதிரி இந்த படம் தமிழ் ஆர்டிஸ்டோட தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் நானும் 2 பேரும் இங்கே தான் வளர்ந்தோம், ஸ்கூலிங் எல்லாம் இங்கே தான் பண்ணோம். அது ப்ரூவ் பண்ணோன்னா அவரையும் கூப்பிட்டா அந்த நம்ம சென்னை பொறுக்கி பாஷை பேசலாம் கொஞ்ச நாள். ஸோ அந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் எங்களுக்கு 2 பேருக்கு கூட தெலுங்கு தமிழ்னு கிடையாது, தமிழ்நாடு ஆந்திரா இல்லை, எங்களுக்கு ஒன்று தான். தமிழில் இருக்கிற அழகு எந்த படம்னாலும் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அது சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ தமிழ் தெலுங்கு அந்த மாதிரி ஒன்று இருக்காது. ஸோ அதனால் இந்த படம் எஸ்பெஷலி இந்த தமிழ்நாடு கூட சூப்பராக இருக்கும்னு ஃபஸ்ட் டைம் டைரக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க மகேஷ் பாபுவோட படம். அது ஆல்ரெடி சொல்கிறேன், சூப்பர் ஹிட் ஆகிடும். ஃபஸ்ட்டு விஷயம், தமிழ் ஆடியன்ஸுக்கும் சரி தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சரி, மொழிங்கிற வேற்றுமை வந்து படைப்புக்கு கிடையாது. அந்த விதத்தில் பார்க்குறப்ப நாம் எந்த அளவுக்கு தெலுங்கு படத்துக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கோமோ அதை விட பல மடங்கு ஆதரவு வந்து தமிழ் படங்களுக்கு வந்து தெலுங்கில் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் வந்து லாஸ்ட் டைம் இது ஒரு 2 months முன்னாடி இங்கே இதே ஸ்டேஜில் பாகுபலி ப்ரமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்ட ரிக்வஸ்ட் அதுதான். இது வந்து நிறைய அங்கேருந்து எடுத்துருக்குறோம், ட்ரெய்லரில் வந்துச்சு அந்த வேர்டிங்ஸு, இந்த ஊர்லேருந்து நிறைய எடுத்துருக்குறோம், திருப்பி கொடுக்கலன்னா குண்டு பூசணிக்காய் ஆகிடும்னு. அது என்ன நினச்சி அந்த ட்ரெய்லர் வந்துச்சுன்னு தெரில. உண்மையாகவே வந்து நிறைய தெலுங்கு ரசிகர்கள் இப்போ இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, மகேஷ் பாபு சார் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை வந்து தமிழ் படங்களுக்கு நம்ம ஹைதராபாத்தில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளும் வந்து நல்ல கண்டென்ட்ஸ் நல்ல படங்கள், அவ்வளோ கடின உழைப்பு இந்த படங்களுக்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப டெஃபினட்டாக நம்ம வந்து மொழிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே சினிமா வந்து அடங்கிடாமல் அதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணைய நண்பர்களுக்கு இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக நல்ல படம், அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது உங்கள் எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒன்ஸ் அகெயின் வெல்கம் மகேஷ் பாபு சார், வெல்கம் டு தமிழ்.